ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆட்டோபாட்ஸ் தமிழ். டெய்லியும் ஏறிக்கிட்டே போகிற இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம செலவு பண்ணுற இந்த பெட்ரோல் டீசலுக்கான செலவை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சமாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோவில் ஒரு 8 டிப்ஸ் சொல்கிறேன். இதன் மூலிமா கண்டிப்பாக உங்களால் குறைஞ்சபட்ச அமௌண்ட்டையாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் செலவுக்காக கம்மி பண்ணலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் பெட்ரோல் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்ட மதியானத்தில் சூரியன் சுள்ளுன்னு அடிப்பான் பார்த்தீங்களா, அப்போ போய் தயவு செஞ்சு பெட்ரோல் போடவே போடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொம்ப ஹீட்டான சமயத்தில் வந்து பெட்ரோல் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் வந்து ரொம்ப சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய எவாப்ரேட் ஆகும், அது வேறு விஷயம். ரொம்ப சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். இது உங்களுக்கு அதிகமான செலவு தான் ஏற்படுத்தும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடும்போது விடிய காலையில் ஒரு 6 மணி 7 மணி இல்லை 5 மணி நீங்கள் வாக்கிங் போவீங்க அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லேட் நைட்டு நான் சொல்றதுக்காக 10 மணி 11 மணி 12 மணிக்கு வெளியில போய் போலீஸ்ல மாட்டி வீட்டில் திட்டுவாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. நீங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்ல மேக்ஸிமம் பெட்ரோல் போடுங்க. இந்த மாதிரி வெடிகாலமோ இல்லை நைட்லயோ நீங்க பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா பெட்ரோலோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ல வச்சே தான் ஓட்டிட்டு இருப்போம். ஸோ நம்மளோட பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் வச்சுட்டு இருப்போம். மேக்ஸிமம் நிறைய பேர் ரிசர்வ்லேயே வண்டி ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்கில் அதிகமான இடம் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் பிடிக்கிற ஒரு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர் தான் வந்து ரிசர்வ் இருக்கும். ஸோ மீதி இருக்கிற அந்த 8 லிட்டர் 8.5 லிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாக காற்று தான் இருக்கும். பெட்ரோல் எப்பப்பெல்லாம் காற்று கூட அதிகமாக ரியாக்ட் ஆகுதோ அப்போல்லாம் சீக்கிரமாக ஆவி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் டேங்கை ஃபில்லாகவே வச்சுட்டு இருக்க பாருங்க. பட் ஆனால் அது எல்லாராலையும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதி டேங்காவது நிரப்பி வைக்க பாருங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு காற்று இருக்கிறதுக்கான இடம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆவி ஆகிறதும் கொஞ்சம் கம்மியாகும். இதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன அமௌண்ட் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெட்ரோல் பங்க்லையோ பெட்ரோலோ டீசலோ ரீஃபில் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க டேங்கர் வந்து அவங்களோட அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாயரில் ரீஃபில் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பெட்ரோல் போடவே போடாதீங்க. பெட்ரோலோ டீசலோ எதுவுமே போடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க்கில் புதுசாக ரீஃபில் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு அடியில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கலங்கல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அதனால் அந்த ரிசர்வாயரில் கீழே தங்கி இருக்க அந்த பெட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்க அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கலங்கல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டிக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் இன்ஜினும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட அந்த பெட்ரோலோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வண்டி அவங்க பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு இருக்கிற வண்டி நிற்கிறப்போ நம்ம பெட்ரோல் போடுறதை தவிர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் போடுறதுக்கு அந்த பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷரில் அடிச்சாங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெளியில் வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சீக்கிரமாக ஆவி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்மளே செல்ஃப் சர்வீஸ் பண்ற மாதிரியான பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா பெட்ரோலோ டீசலோ நீங்க போடுறப்போ கொஞ்சம் ஸ்லோவாகவே பம்ப் பண்ணுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அதிகமான எவாபரேஷன் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் போடுறவங்க கிட்ட இதை சொல்லுங்க. அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் கீழே நின்று இருப்பாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோமேட்டிக் செல்ஃப் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் போறப்போ நீங்க கொஞ்சம் அதை பார்த்து நமக்கே பண்ணிக்கலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால கொஞ்சம் அமௌண்ட் வந்து கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் சொன்ன 4 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் பெட்ரோல் பங்க்ல இருக்கவங்க அவங்கள சம்மந்தப்பட்டது. இதுக்கப்புறம் சொல்ல போகிற 4 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் உங்களை சம்மந்தப்பட்டது. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அஞ்சாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்டர்வல் டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷரை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம டயரில் இருக்கிற ஏர் ப்ரெஷரை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா டயரில் காற்று குறைஞ்சிச்சு அப்படின்னா வண்டியினுடைய அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போகாது, ஆனால் இன்ஜின் வந்து வேகமாக தான் போய்கிட்டு இருக்கும். இதனால எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். ஸோ இதனால அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஏர் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. கொடுத்துருக்கிற அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இந்த இன்ஜினில் கம்பஷன் நடக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் ஸ்பார்க் பிளக்கை க்ளீன் பண்ணுங்க. கரெக்டான டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு ஸ்பார்க் பிளக் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 வருஷம் வரும். ஆனால் அது நம்ம வண்டியோட யூசேஜை பொறுத்து அதுக்கு முன்னாடியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கரெக்டாக இத்தனை வருஷம் ஆச்சா ஸ்பார்க் பிளக்கை மாற்றிடுங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இன்ஜினில் கம்பஷன் கரெக்டாக நடக்கும். தேவையில்லாமல் பெட்ரோலோ டீசலோ வேஸ்ட் ஆகாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ணலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்
ஆயில் ஃபில்டர், இன்ஜின் ஆயில், இது மூணுத்தையும் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதோட குவாலிட்டி கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின்குள்ளே போகிற அந்த காற்றோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்யூரிட்டி ஆகிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக கம்பஷன் நடக்காது. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் குறையும். நீங்கள் என்ன தான் குவாலிட்டியான பெட்ரோலே போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜில் பிரச்சனை இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், இன்ஜின் ஆயில். கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டைலாக மாற்றுறோன்னு சொல்லிட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்களை வண்டியில் ஆட் பண்ணிகிட்டே போகாதீங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா ஏரோடைனமிக்கில் பிரச்சனை வரும். அப்படி இல்லை அப்படின்னா வண்டி கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது கண்டிப்பாக மைலேஜில் பிரச்சனை உண்டு பண்ணும். ஒரு வண்டி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஏகப்பட்ட டெஸ்ட்டு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து ஈஸியாக இதை ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டைலுக்காக பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களோட மைலேஜில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் ஆகும். நீங்கள் மைலேஜ் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா உங்கள் வண்டியில் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. கொடுத்துருக்க வண்டியை அப்படியே வச்சுக்கோங்க. சைட் மிரர் கூட மாற்றாதீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். பாய்.